ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் யூடியூப் லிங்க் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகான் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருது. எங்கடா போனால் இவன் ஆளே காணுமே, மேடா அப்டேட்லாம் கொடுக்குறியா இல்லையா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ நடுவில் நம்ம சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம், பர்சனல் ரீசன்ஸ். அண்ட் இப்போ ஜாப் வேறு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறது. ஸோ எனிவேஸ் நம்ம திரும்பி யூடியூப் சேனலில் ஆக்டிவாக இருக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பி உங்களுக்கு வீடியோஸ் இன்னிலேருந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் அப் வித் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சீரிஸ். இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் என்னால் கவர் பண்ண முடியல, பட் இட்ஸ் வெரி ஈஸி டு சி. இந்தியா ஆல்மோஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க 1-0 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை. என்ன சொல்கிறது, கேலியில் ஜெயிச்சிட்டாங்க. இட் வாஸ் ஈஸி ஒன். 3 டேஸ்லேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. பட் ஸ்ரீலங்கா கேவ் டஃப் ஃபைட். பட் செகண்ட் டெஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்தியா மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்க. அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட செமிஃபைனல்ஸ் கிட்ட மட்டும் லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தீங்கன்னா டிண்டுக்கல்ல சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சது. செகண்ட் லெக் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் போய்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் ஆனால் அவ்வளோவா டர்ன் ஓவரே ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள் மக்களே. லோ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு டிக்கெட்டு 100, 150, 200 இந்த ரேஞ்ச் தான் விற்கிறாங்க. தயவு செஞ்சு போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செமிஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டோம். ஸோ ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், அதுக்கப்புறம் விடா கோவை கிங்ஸ், அதுக்கப்புறம் சிகே மதுரை பேந்தர்ஸ் அண்ட் திருச்சி கிராண்ட் சோலர்ஸ் குவாலிஃபை இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சாம்பியன்ஸான திண்டுக்கல் அண்ட் சேப்பாக் குவாலிஃபை ஆக முடியல. ஸோ டிஎன்பிஎல் சக்ஸஸ்ஃபுல்லி போய்கிட்டு இருக்கு. பட் இந்த ஃப்ரைடேயோட முடிய போது சேப்பாக்கில் மறக்காமல் போய் மேட்ச் பாருங்கள். டிக்கெட்டு டிஸ்ட்ரிக்டில் புக் பண்ணுங்கள். கவுண்டர் சேல்ஸும் இருக்குது. ஸோ அப்போ டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இந்த 4 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்போ எலிமினேட் ஆன டீம்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் 5 டைம் சாம்பியன்ஸ் சேப்பாக், அதுக்கப்புறம் டிண்டுக்கல் 1 டைம் சாம்பியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ். நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு நாக் அவுட் மேட்ச். சாதாரணமாக தோற்றுனா கூட குவாலிஃபை ஆகிக்கலாம். மோசமாக தோற்று 5th பிளேஸில் விட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள். டிஎன்பிஎல் 2026 முடிய போது. இட் வாஸ் சூப்பர் ஒன். பட் பழைய சீசன் மாதிரி இல்லை. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப டவுன்ஃபாலில் தான் இருந்தது. தமிழ்நாடு கிரிக்கெட்டும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ ஹோப் இட் வில் கம் அப் சீக்கிரமே. ஸோ இந்த இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஒரு குயிக் ராப்பாக போயிட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு vlog மாதிரி வரப்போகுது உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் டேவிட் பட்டிக்கல் ஒரு சூப்பர் சென்ச்சுரி அடிச்சார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 50 மிஸ் பண்ணால் 47 அடிச்சார். அவர் கூட சப்போர்ட் தர மாதிரி கேஎல் ராகுல் 2 இன்னிங்ஸும் சூப்பராக ஆனார், ஒரு 77 and 35. ஜெயஸ்வால் 2 இன்னிங்ஸும் சொதப்பல். அதுக்கப்புறம் ஜுரேல் நல்லா ஆனார், பண்ட் ஒரு 50 ஒரு 40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் இந்தியா பேட்டிங் ஒரு இதில் மேக்ஸ் பண்ணி 450 கிட்ட அடிச்சாங்க. பட் ஸ்ரீலங்கா வாஸ் நெவர் இந்த கேம். சோனல் டினுஷா, அதுக்கப்புறம் தனுஞ்சயா டி சில்வா 2 பேர் மட்டும்தான் ஒரு ஹோப் கொடுத்தாங்க. நிரோஷன் டிகோலா டு ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட். மற்றபடி ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் ஆர் க்ளூலஸ். இந்தியா பவுலிங் பொறுத்த வரைக்கும் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஈச் 5 விக்கெட்ஸ் ஓவரால் எடுத்தாங்க. மானவ் சுத்தார் சூப்பராக போட்டார், ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணபடி ஜடேஜா நல்லா போட்டார், குல்தீப் அவ்வளோ எடுக்கல. ஸோ இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் 2026 சேப்பாக் நெக்கில் இப்போ நான் ஒரு மேட்ச் போயிட்டு வந்தேன். அதுவும் டபுள் ஹெடர் மேட்ச். அந்த மேட்சோட vlog தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லைக் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்டாண்ட் வியூ எப்படி இருந்தது, ஓவரால் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, சாட்டிஸ்ஃபைடா டிசாட்டிஸ்ஃபைடா, நீங்கள் எங்கே உட்காந்து பார்க்கலாம், உங்களுக்கு எது பெஸ்ட் வியூ, இந்த டிஎன்பிஎல் 2026 சேப்பாக்கில் எவ்வளோ ரேட்ஸில் விற்கிறாங்க, செமிஃபைனல் ஃபைனல்ஸ்க்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா, எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் அலச போகிறோம். ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 மேட்ச்சுக்கு நான் ஆல்மோஸ்ட் 2:45 3 கிட்ட தான் சேப்பாக் வந்தேன் as you see in this video. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ என்ன சொல்கிறது, 3 மணிக்கு அவுட் சைட் வியூ ஃப்ரம் சேப்பாக்கு, அதாவது கேட் 9 and 11 ஆப்போசிட்லேருந்து நடத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது 11 பார்த்தீங்கன்னா கவுண்டர் மீன்ஸ் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலியாக தான் இருக்குது, ரஷ்ஷாலாம் இல்லை. பிகாஸ் டிஎன்பிஎலுக்கு ரொம்ப லார்ஜ் டர்ன் ஓவர் வரல, வெரி 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 லோ டர்ன் அரௌண்ட், ரொம்ப மாடரேட்டாக இருந்தது. ஈவன் ஒரு அரௌண்ட் ஒரு 2000 to 4,000 அந்த ரேஞ்சில் இருந்தாலே பெருசுன்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஐ அப்பர், அதுக்கு ஜி அப்பர், ஹெச் லோயர். ஸோ இதுதான் இந்த என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கவுண்டருக்குள்ளே போகிறேன். கியூஆர் கோடு அதுவும் கரெக்டாக அந்த தான் மக்களை உள்ளே விட்றாங்க. கியூஆர் கோடு நீங்கள் ஃபோட்டோவில் ஷேர் பண்ணால் விட மாட்டாங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் புக் பண்ண கியூஆர் கோடை மட்டும் தான் காட்டணும். டிஸ்ட்ரிக்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. வேறு ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து இன்னொருத்தர் காமிச்சாலும் அதை அலோவ் பண்ண முடியல. ஸோ அதனால் ப்ராப்பராக டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அந்த கியூஆர் கோடை காமிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மறந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க ஃபோன் எடுத்துன்னு சொல்லுங்கள். இல்லைனா அவங்க ஃபோட்டோ எடுத்துன்னு விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்கிங்காக இருக்குது. அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேக் எடுத்துன்னு போகிறவங்க பார்த்து எடுத்துன்னு போங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் கியூ பார்த்தீங்களா. இப்போ உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா முத்து நெட்ஸு அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி அப்பரோட பேக் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல மக்களே, பாருங்கள் ரைட் சைடில் நெட்ஸு சூப்பராக இருக்குது. பிச்சு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதுதான் என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேடியம் என்ன சொல்கிறது அவுட்டோர் வியூ ஜி அப்பர். ஸோ இங்கே இருந்தாலும் நம்ம மேலே போக போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜி அப்பருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ ஆஸ் ஐ செட். பார்த்தீங்கன்னா நெட்ஸ் இங்கே மெஜாரிட்டி டீம்ஸ் எல்லாம் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சேப்பாக்குள்ளே வந்துட்டா. ஏன்னா இன்சைட் ஸ்டேடியம் உங்களுக்கு மேட்ச் டேக்கு 1 hour ப்ரையால் தான் விடுவாங்க. ஸோ இன்சைட் ஸ்டேடியம் போக முடியாது 1 hour பிஃபோர். ஸோ அதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி டீம்ஸ் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெட்ஸ் பார்த்தீங்கன்னா முத்து நெட்ஸ் சூப்பராக இது. அண்ட் ஆப்போசிட் சைடு உங்களுக்கே தெரியும் ஜி அப்பரோட என்ன சொல்கிறது பேக் வியூ. ஏன்னா இங்கேருந்து நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ அதான் வியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜி அப்பர் ஸ்டாண்ட் நீங்களே ஆஸ் யூ கேன் சி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம மேலே கேட்குள்ளே போனோம்னா 3:30 மேட்ச் நம்ம 3:15 வந்துட்டோம். ஸோ அதுக்கு
அதுக்கப்புறம் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு பொறுமையாக மேலே போய் ஹாயாக உட்காரலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ரஷ்ஷாக லாஸ்ட் மினிட்ல எதுக்கடா வரணும் அப்படின்ட்டு தான் நம்ம முன்னாடியே கிளம்புனா ஜாபில் பர்மிஷன் போட்டு போயிட மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் சம்பவம் டைமுக்கு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டும் வந்துட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். ஆஸ் யூ கேன் சி ஸ்டேடியம் வியூ நான் இங்கேருந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெர்டிக்கலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப காலியாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். 3 மணிக்கு எப்படி இருக்கும், இதே ஐபிஎல் இருந்தால் இப்படி இருக்குமா, நான் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை. பட் டிஎன்பிஎலுக்கு அந்த டோரும் ஒரு இல்லை. பட் சி ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸில் வரோம் நம்புவோம். ஸோ இதுதான் வந்து நெட்ஸ் வியூ. ஸோ அங்கேருந்து மேலேருந்து எடுத்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டேன். அதனால தான் இந்த ஓவர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் மக்களே, நான் மேலே போய் ஷார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிக் சூப்பராக இருந்தது. சேப்பாக் ஸ்டேடியம் அண்டர் த சன் கூட இல்லை, ரொம்ப வந்து விவிடாக இருந்தது. லைக் என்ன சொல்கிறது, பிரைட்னஸ் இல்லாமல் டிம்மாக மிட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. லைக் இப்படி தான் இருந்தது எனக்கு அங்கேருந்து வியூ. பார்த்தீங்களா, நான் உட்காந்த ஸ்டாண்ட்லேருந்து அஜி அப்பர் அதில் வந்து எங்கே வேணால் உட்காரலாம். லைக் இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸ் தான். உங்களுக்கு ரிசர்வ் சீட்டும் கிடையாது. ஐபிஎல்ல உங்களுக்கு ரிசர்வ் சீட் புக்கிங் கிடைக்கும். இங்கே டிஎன்பிஎல்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் நம்ம எங்கே வேணால் உட்காரலாம். ஸோ நான் உட்காந்து எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட் இதுதான். சூப்பராக இருந்தது ஏரியா வியூ. லைக் அங்கேருந்து ஆப்போசிட்டில் கேஎம்கே லோயர் அப்பர், அதுக்கப்புறம் சிடி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஐஎஃப்ஜே லோயர் அப்பர். சூப்பராக இருந்தது மக்களே, பர்ஃபெக்ட் வியூ எனக்கு. பட் இங்கே நான் ஆல்ரெடி உட்காந்துருக்கேன். பட் ஆஃப்டர்நூன் மேட்ச் இது வரைக்கும் வந்தது இல்லை, எப்போ சின்ன வயசில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வியூ மாதிரி எடுத்தேன், 360 டிகிரி ஆங்கிள். ஸோ என் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லா சீட்டும் காலியாக இருந்தது மக்களே. அந்த அளவுக்குலாம் டிமாண்டே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது உட்காரத்துக்கு. ஸோ அதான் நான் வ்ளாக் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் டீம் இருந்தாங்க. ஸோ ப்ராட்காஸ்டிங் டீமில் யூடியூபு, சோனி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட இதுவும் இருந்தீங்க. நீங்கள் இந்த ஷெட்டு கீழே பார்க்கலாம். ஸோ 3 கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மெஜாரிட்டி கவர் பண்ணுறாங்க. லைக் எங்கள் எண்ட்லேருந்து கவர் பண்ணுறாங்க, ஆப்போசிட்லேருந்து இருப்பாங்க. பட் இங்கே ப்ராட்காஸ்டிங் டீமுக்கு கொஞ்சம் மேலே தான் நாங்கள் சீட்டிங்காக இருந்தோம். சூப்பர் வியூ இருந்தது. லைக் அவங்களோட கேமரா வியூ ஆங்கிள், லைக் அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்போசிட்டில் கேமாங் புதானியன் சஸ்திகா அவங்க ஆங்கர் பார்த்தோம். ஸோ இதான் மக்கள் ஃபஸ்ட்டு பால் போட்டதுக்கப்புறம் அடுத்த பிக்கு லைக் சந்தீப் வாரியர், திண்டுக்கல் வர்சஸ் கோவை. இது நான் போன ஃபஸ்ட்டு மேட்ச்சு. கோவை வாஸ் ஃபஸ்ட் பேட்டிங். அங்கே லோகேஸ்வர், இங்கே சந்தீப் வாரியர். சூப்பர் வியூ. நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இதான் நான் அடுத்த பிக்கு. லைட்டாக வந்து கிளாரிட்டி இல்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நான் அடுத்த ஃபஸ்ட்டு பிக்கு. சூப்பராக இருந்தது. லைக் இது எப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் வியூ. ஸோ பவுலர் ரெண்டு சூப்பராக தெரியும். பேட்ஸ்மேனோட ரிஸ்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஒர்க்கு, லைக் ஷார்ட் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் ஸ்விங் ஆகுது இல்லையானு பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது. லைக் இது ஒரு சூப்பர் வியூ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். லைக் சிங்கிளுக்கு கிளான்ஸ் பண்ணார், அது கடைசியில் பவுண்டே போயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூ. பட் வெயில் அவ்வளோ இல்லாதனாலும் உங்களுக்கு இன்னும் பிரைட்னஸ் நல்லா தெளிவாக தெரியும். லைக் இருக்கிறதுனால. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் மழை வந்துச்சு மக்கள். 4:30 மாதிரி மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்ஸ் போட்டாங்க. இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண டைமு. ஸோ ஃபுல் இது பிச்சு கவர் மெயின் பிச் கவர் பண்ணாங்க. ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது. காற்று ஜில்லுன்னு அடிக்குது. மேலே ஜி அப்பர். ஸோ உங்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த ப்ரீஸ் சீ ப்ரீஸ் பின்னாடிலேருந்து சூப்பராக வரும் காற்று. அண்ட் மேலே போய் ஒரு ஏரியல் வியூ எடுத்தேன் பாருங்கள். இதுதான் அந்த ஏரியல் வியூ. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பிக்கில் பாருங்கள். இதுதான் ஏரியல் வியூ. சூப்பராக இருந்தது. நான் தாண்டா ஊர் டாப்பில் இருக்கேன், வட சென்னை டெம்பிளில் சொல்லுவாங்களே, லைக் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியல் வியூ டைப் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக் கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்தேன். லைக் உட்காந்து ஃபஸ்ட்டு பிக் அங்கேருந்து போய் எடுத்தது. ஸோ ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அரௌண்ட் ஒரு 6 o'clock ஒரு 5:30 6 o'clock கூட இல்லை 5:30 5:25க்கு இந்த கவர்ஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் 5:40க்கு ரிவைஸ்டு ஓவர்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால கவர் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணாங்க. நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக ரிமூவ் பண்ணுறாங்க. பிச்சு எவ்வளோ நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. வி கேன் ஈஸிலி see that. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மெயின் பிச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிச்சு கவர் பண்ணேன்னா சென்னையில் இப்போ ரீசெண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சேப்பாக்கில். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து என்ன சொல்கிறது ட்ரை ஆகிடும், அவ்வளோ வெட்டாக இருக்காது. வெட்டாக அந்த மெயின் பிச்லையும் சூப்பர் சாப்பர் போட்டு கவர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 5:40க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. திண்டுக்கல் 1 சைடாக போச்சு. 16 ஓவர்ஸில் 170 அடிச்சாங்க கோவை. பட் திண்டுக்கல் 98 for 9 போயிட்டாங்க. ஸோ கோவை ஜெயிச்சிட்டாங்க, திண்டுக்கல் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறது ஆஃபீஸ்லேருந்து முடிச்சுட்டு 7:30க்கு வரும்போது திரும்பி வெளில வந்து அவனுக்கு ஒரு இஷ்யூ ஆகி டிக்கெட் காட்ட வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் வியூ எனக்கு கிடச்சிது. சூப்பராக இருந்தது. நைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா திருச்சி வர்சஸ் சேப்பாக். அது ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட் சைட் சேப்பாக் வியூ. என்ன சொல்கிறது 3:30க்கு நான் வரும்போது எப்படி இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 வியூ காமிச்சேன். ரெண்டுமே நான் எடுத்தேன். சூப்பராக இருந்தது. பட் என்ன சொல்கிறது லைக் எமர்ஜென்சி அப்படின்றதுனால தான் மக்கள் வெளில விடுவாங்க. மற்றவெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா வெளில போகிறதா இருந்தால் அப்படியே கிளம்புறதா இருந்தால் உண்டு, இல்லைன்னா திருப்பி விட மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சேப்பாக் திருச்சி மேட்ச் வீடியோ எடுத்தேன். ஸோ இதுக்கும் கொஞ்சமாவது கூட்டம் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு சுத்தம், ஈவினிங் மேட்ச் எவ்வளோ பரவாயில்ல மக்களே. சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் கூட்டத்தோட வராச்சு. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து முடிச்சவங்க, காலேஜ்லேருந்து முடிச்சு வந்தவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. நைட் மேட்ச்க்கு எப்பயுமே நம்ம ஊரில் டிமாண்ட் இருக்கும். அண்ட் வேல்யூ ஃபார் மணி எப்பயுமே இருக்கும். அண்ட் மணி டிக்கெட் வேறு நான் சொன்னேன். எங்கள் ஜி அப்பர் டிக்கெட்டே நான் 150க்கு தான் புக் பண்ணேன். 2 மேட்ச்சு 3:30 and 7:30 ரெண்டுத்துக்கும் சேர்த்து எனக்கு 150 தான். நீங்கள் ஒரு மேட்ச் பார்த்தாலும் 150 தான். அதுக்கப்புறம் லோயர்லாம் 100 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி 100 rupees, கேஎம்கே லோயர்
இது என்னோட அப்பர் 500. ஸோ இதுதான் மக்களே நான் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைக் நாங்கள் எல்லாமே என்ன சொல்கிறது வீடியோ போடுவோம். ஸோ என்ன சொல்கிறது ஓவரால் ஐபிஎல் ப்ரிவியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. T20 வேர்ல்ட் கப் ப்ரிவியூ, ஐபிஎல் ப்ரிவியூ, நாங்கள் 3 பேர் தான். நான் வந்து உங்களுக்கே தெரியும் பவன். ஸோ அதனால் மீதி இருக்கிறவங்க 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வத், சாய் கிருஷ்ணா, ஹரிஹரன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 பேர் நாங்கள் வந்து அந்த மேட்ச்சுக்கு போனோம். அது வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8:39 எடுத்த பிக்கு. செகண்ட் பிக்கு ரைட் சைடில் இது நாங்கள் போயிட்டு 4 o'clock எடுத்த பிக்கு. லைக் இந்த என்ன சொல்லுது திண்டுக்கல் vs கோவை மேட்ச்சில் எடுத்த பிக்கு. லெஃப்ட்டில் இருக்கிறது திருச்சி சேப்பாக்கில் எடுத்த பிக்கு. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, கிளாரிட்டி நல்லா இருந்தது, டவரும் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பார்க்கல. லாஸ்ட்டாக நாங்கள் விலாகோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நாங்கள் சர்ப்ரைஸாக ஹேமந்த் பதானி சாரை மீட் பண்ணோம். லைக் காமெண்ட்ரி பேனலுக்கு மேலே தான் ஜி அப்பர். ஸோ சும்மா நாங்கள் பிரேக்கில் கீழே வந்தோம். அப்போ அன்எக்ஸ்பெக்டாக ஹேமந்த் பதானி சார் எங்களை கிராஸ் பண்ணார். லைக் ஒரு ஃபோட்டோ கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்களால் பேச முடியல. பட் நாங்கள் காமெண்ட்ரி பாக்ஸ் நிறைய பேர் பார்த்தோம். ஃபார்மர் டிஎன் உமன்ஸ் பிளேயர் ஷிபானி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிரசன்டர் ரூஃபா ரமணி நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம். லைக் லிட்ரலி தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸ், இங்கிலீஷ் கமெண்ட்ரி பாக்ஸ் ரெண்டுத்துக்கும் மேலே தான் எங்கள் ஸ்டாண்டு. ஸோ அதனால் அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஜி அப்பரில் புக் பண்ணலாம். மற்றபடி சூப்பர் வியூ மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் கேஎம்கே லோயர் அப்பர் இல்லைனா அது பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஜி அப்பர் எல்லாம் ஹெச் அப்பர் உட்காருங்க. சூப்பராக இருக்குது வியூ. ஸோ அவள் தான் மக்கள் வீடியோ நின்று பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். டிக்கெட் ப்ரைஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விலாக் எப்படி இருந்து நீங்கள் பார்த்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேனா இல்லை எதாவது சொல்ல மாட்டேன்னா இல்லை விலாகோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து இல்லை எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லமா ஓப்பன் டு கமெண்ட். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் தாராளமாக சொல்லுங்கள். இனிமேல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மக்களே. ஷார்ட்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.